வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரோட்டு கடைகள்ல புரோட்டா வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ்ஷா கொடுக்கக்கூடிய எம்டி சால்னாவை வந்து நம்ம வீட்லயே எப்படி டேஸ்டா சுலபமா பண்ணலாங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த சால்னா வந்து புரோட்டாக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, பூரி, அதே மாதிரி எல்லா விதமான டிஃபன் ரெசிபிக்கும் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். நான் ஆல்ரெடி டிஃபன் சைட் டிஷ் ரெசிபிஸ் நிறைய செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை தடவை பாக்குறீங்க அப்படின்னா கீழே சிகப்பு கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். இப்ப வாங்க இந்த சூப்பரான எம்டி சால்னாவை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த டிஷ் செய்யறதுக்கு நம்ம அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆயில் ஹீட் ஆன உடனே நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்குல. இந்த ஆயில்ல நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஆயில்ல வந்து வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல ப்ரௌன் கலர்ல வெங்காயம் வந்துடுச்சு. இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற வரைக்கும் ஆயில்ல நல்லா வதக்கிக்குவோம். இப்ப இதுல 2 பச்சை மிளகாய 2 கீறி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையும் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடணும். இந்த புதினா தலையும் மல்லித்தலையும் இந்த டைம்ல சேர்த்து நல்லா ஆயில்ல வதக்கணும் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நல்லா இந்த டிஷ்ல இறங்கி வரும். அதனாலதான் இந்த ஆயில்லே நம்ம இதை வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்ப இதுல தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2 பெரிய தக்காளிய இந்த மாதிரி மெல்லிசா வெட்டி வச்சிருக்கேன். இந்த தக்காளிய ஆயில்ல சேர்த்துட்டு நல்ல வெந்து மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்குவோம். தக்காளியை வந்து மெல்லிசா வெட்டுனாதான் சீக்கிரமா வெந்து மசிஞ்சு வரும். ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, தக்காளி வந்து நல்லா வெந்து மசிஞ்சு சூப்பரா கிரேவி மாதிரி வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம இதுக்கு தேவையான பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்க எந்த பிராண்ட் சிக்கன் மசாலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்ல பொடி வாசம் போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்குவோம். இப்ப வதக்கினதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது முழுசுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்பதான் இந்த பொடியோட பச்சை வாசம் போகும். இப்ப தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். இது கொதிச்சிட்டு இருக்க கேப்ல இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் செய்யணும். அதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்திருக்கேன். இதுல 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட 2 லவங்கப்பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காவையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா பேஸ்டாட்டம் அடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து தண்ணி கொதிச்சு சூப்பரா வந்திருக்கு. அந்த பொடியோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். அதாவது எந்த அளவு உங்களுக்கு குவாண்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்டோட பச்சை வாசம் போகணும். அதனால தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைப்போம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து கொதிக்குது பாருங்க.
அதே நேரத்துல கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காவும் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் அதுக்குள்ள இருக்கிற எண்ணெய் வந்து பிரிஞ்சு கக்கி வர மாதிரி கொதிக்க விடணும். அதனால அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். பாருங்க, அடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்க எண்ணெய் எல்லாம் கக்கி நல்லா வெளியில வந்துடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு மேல கருவேப்பிலை தலைய நல்லா தூவி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த எம்டி சால்னா வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு அள்ளும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் வந்து சொல்றதை விட நீங்க வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இந்த சால்னா வந்து எல்லா விதமான டிஃபன் ரெசிபிக்கும் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.